40 நாட்கள்ல. அதனாலதான் சொன்னேன் ரொம்ப ஏன்னா நான் பல விஷயங்கள கோடி தான் காட்டுறேன். நல்ல விஷயங்களா இருந்தா நல்லா சொல்லிடுறேன். கெட்ட விஷயங்களா இருந்தா கோடி தான் காட்டுவேன். கெட்ட விஷயங்களே அதிகமா சொல்வதே கிடையாது. ஏன்னா என்ன ரீசன் அப்டின்னா, எல்லாருமே நல்லது தான் நெனைக்கணும். நல்லது தான் நடக்கும்னு. அதுக்காக கெட்டது நடக்காது இருக்கா அப்டின்னா, கெட்டது நடக்கிறது. அதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாமே! அதனால தான் கெட்டதை பலர் சொல்வது குறைச்சல் சொல்லுகிறார்கள். இப்ப இதுல நான் சொல்றதுமே ரொம்ப லிமிட்டா தான் சொல்றேன். நீங்க அத மிச்சத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன அழுத்துங்க. லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அத கமெண்ட்ல போடுங்க. நான் விடை சொல்றேன். அடுத்தது செவ்வாய், ராகு, குரு. முக்கியமா பார்க்க வேண்டியது செவ்வாயினுடைய நம்முடைய தசை. அதாவது மேஷத்துக்கு அதிபதியானவன் செவ்வாய். அந்த செவ்வாய் தசையில் இருப்பவர்